தேவையான நேரத்தில் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிற எங்கள் பெருமரியாதைக்குரிய ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பணிவார்ந்த வணக்கங்கள். இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக ஒரு வாரத்துக்கு முன்பு உங்களை நான் நேரில் சந்தித்தோம். அப்போது சில விஷயங்களை கூறினீர்கள். இப்பொழுது கடன் விடுதலை, கடன் தள்ளுபடி, மேகதாது 2 விஷயங்களுக்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு நன்றி தெரிவிக்கிறோம், பாராட்டுகிறோம். இந்த 2 பிரச்சனைகளும் என்னவென்று இங்க இருக்கிற விவசாய சங்க தலைவர் அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும். அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பதை அனைத்து விவசாய சங்க தலைவர்களையும் அழைத்து கொண்டு முதலமைச்சரை சந்திப்பதற்காக ஏற்பாடு செய்ய போகிறோம் என்று சொன்னீர்கள். அதற்கும் நன்றிகள். அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? முதலமைச்சரை சந்திக்கும் போது நாம் என்ன கேட்க போகிறோம், என்ன சொல்ல போகிறோம், அது இங்கு அவசியமாக தேவை என்று நான் நினைக்கிறேன். முதல் பிரச்சனை மேகதாது பிரச்சனை. அடுத்த ஒரு ஆண்டுக்கு என்ன நடக்குமோ, வறட்சி வருமோ, தண்ணீர் கிடைக்குமோ என்ற அச்சம் உங்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் ஏற்பட்டு இருக்கிறது. ஒரு பெரிய துன்பமான சூழ்நிலை வந்துவிடும் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்கள். அந்த பயம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. உங்கள் பேச்சின் மூலம் எங்களுக்கு மிகுதியாக ஏற்பட்டிருக்கிறது. மேகதாது பிரச்சனைக்கு 2 பேர் தான் காரணம். ஒன்று பிஜேபி, இன்னொன்று காங்கிரஸ். இந்த 2 கட்சிகளுமே எப்பொழுதும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் தான் செய்திருக்கின்றன. இங்கே பிஜேபி ஆட்சிக்கு வந்ததில்லை, வராது. ஆனால் காங்கிரஸ் கட்சி அங்கும் ஆட்சிக்கு இருக்கிறது, இங்கும் ஆட்சியில் இருக்கிறது. இங்கே ஆட்சியிலே பங்கு பெற்றிருக்கிறது. இங்கே பங்கு பெற்றிருக்கிற காங்கிரஸ் கட்சி மேகதாது அணை கட்ட நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்கிறது. ஆனால் கர்நாடகத்திலே ஆட்சியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி நாங்கள் அணை கட்டாமல் விடமாட்டோம் என்கிறது. இப்பொழுது 2 இடத்திலே மோதல் இருக்கிறது. அவர்கள் 2 முகங்களை காண்பிக்கிறார்கள். இதற்கு நாம் என்ன பதில் சொல்வது, என்ன பதிலடி கொடுப்பது என்று நாம் எடுத்துக்கொண்டால், முதலமைச்சரை சந்திக்கும் போது இந்த காங்கிரஸை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்துங்கள். இங்கே ஒரு பேச்சு, அங்கே ஒரு பேச்சு என்று நாடகமாடுகிறவர்கள், கபடம் நாடகமாடுகிறவர்களை ஆட்சியிலிருந்து அகற்றச் சொல்லுங்கள். அவர்கள் ஆதரவு தேவையில்லை என்று சொல்லுங்கள். அந்த 5 சீட்டுகளுக்கு பதிலாக அவர்கள் அப்படி நீக்கினால் உங்களிடம் பலம் இருக்கிறது, அரசுக்கு ஆதரவு கொடுங்கள். இந்த ஆட்சி கவிழாது. அவர்களுக்கு ஆட்சி கவிழ்ந்து விடும் என்ற அச்சத்தினால் தான் காங்கிரஸ் கட்சியை பக்கத்திலே இருத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தூக்கி எறிய சொல்லுங்கள் அந்த கூட்டணி வேண்டாம் என்று. 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லி கேட்போம். ஆகவே இந்த மேகதாது பிரச்சனையில் நாம் காரணம் அல்ல. கர்நாடகத்தை ஆளுகிற காங்கிரஸ் கட்சி என்று சொன்னால் அதற்கு தூக்கி வால் பிடித்து செல்கின்ற இங்கே இருக்கிற காங்கிரஸ் துரோகிகள், அவர்களை முதலிலே ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். ஆட்சியின் நிர்வாகத்திலே, அதிகாரத்திலே இருப்பவர்களை அப்புறப்படுத்தி சொல்லி நீங்கள் கேட்க வேண்டும். உங்களோடு நாங்கள் வருகிறோம். கடன் தள்ளுபடி, நாங்கள் இப்பொழுதே கஷ்டத்தில் இருக்கிறோம். குறுவை சாகுபடி தொகுப்பை வழங்குகிறோம் என்கிறார்கள். நாங்கள் வாங்கிய கடனை கட்டவில்லை என்றால் புதிய கடன் கிடைக்காது. இவர்கள் முழுமையாக எல்லோருக்கும் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டபடி தள்ளுபடி செய்ய வேண்டும். அப்படி தள்ளுபடி செய்ய இந்த அரசாங்கம் தவறினால் அடுத்த கட்ட போராட்டத்தை என்ன செய்வது என்று நீங்கள் சொல்லுங்கள், அதை செய்வோம். ஒரு மிகப்பெரிய போராட்டம் வருகிறது என்றால், ஒரு போர் வருவதென்றால் பண்டை காலம் முன்பே தூது அனுப்புவது என்பது எப்பொழுதுமே நடக்கிற ஒரு தமிழருடைய மாண்பு. இப்பொழுது முதலமைச்சரை நீங்கள் சந்தியுங்கள். உங்கள் பின்னால் நாங்கள் வருகிறோம். எங்கள் சார்பாக பேசுங்கள். நீங்கள் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை என்றால் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே லட்சக்கணக்கான விவசாயிகளை நாங்கள் அணிவகுக்க செய்ய இங்க இருக்கிற அத்தனை விவசாய சங்க தலைவர்களும் சம்மதமாக இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். நீங்கள் தேசிய கொடியை பிடித்துக் கொண்டு நடங்கள். உங்கள் பின்னால் நான் வருகிறேன். விவசாயிகள் வருகிறார்கள், இத்தனை தலைவர்களும் வருவார்கள். அதனால் இந்த கடன் தள்ளுபடி கிடைக்கட்டும். நீங்கள் கடன் தள்ளுபடி கிடைக்கவில்லை என்றால், இந்த அமைச்சர் கொடுக்கவில்லை என்றால், இந்த விஜய் அரசுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆதரிக்க மாட்டோம் என்று நீங்கள் ஒரு எச்சரிக்கை கொடுங்கள். உங்களுக்கு அந்த சக்தி இருக்கிறது. இந்த சக்தி என்பதை விட உங்களுக்கு அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, பண்பு இருக்கிறது. ஆகவே உங்களால் இது முடியும். சரியான நேரத்திலே 2 பிரச்சனைகள் கொழுந்து விட்டு எரிகின்ற நேரத்திலே நீங்கள் தக்க காலம் கருதி
தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கருதி கொண்டு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறீர்கள். உங்கள் பின்னால் நாங்கள் வருகிறோம். திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், உங்களால் தான் இது நடக்க வேண்டும் என்று இருக்கிறது. அப்படி நாங்கள் நம்புகிறோம். உங்களால் முடியும். எங்களுக்காக நீங்கள் உழைப்பீர்கள். நீங்கள் உங்களோடு நாங்கள் வருகிறோம். எங்களுக்கு நீங்கள் கை கொடுங்கள், எங்களோடு பங்கு கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.